ஒரு ஊரில் கோவில் திருவிழா வந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அதுக்கு வந்து முன்னதாகவே வந்து கொடிமரம் வந்து நட வேண்டிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த கொடிமரத்தை வந்து எப்பவுமே வழக்கமாக யானை தான் கொண்டு வந்து அதை தூக்கிட்டு வந்து அதுக்குள்ளே வச்சு நட்டு வைக்கும். அப்படி இருக்கிற நிலையில் அந்த யானை கேட்டு கொடிமரத்தை வைக்கிறாங்க. அந்த யானை கொடிமரத்தை தூக்கிட்டு அப்படியே வருது. வந்து அந்த குழிக்குள்ளே வந்து இறக்க வேண்டியதாக பாக்கி, ஆனால் அது வந்து இறக்காமல் அடம் பிடிக்குது. அப்போ அந்த யானை பான் வந்து நான் தடியால் அந்த யானையை அடிக்கிறான். அவன் வந்து அந்த யானையை புரியுற மாதிரி பாஷையில் சொல்லிட்டு இருக்கிறான். கோபமாக சொல்லி என்ன பண்ணியுமே அந்த யானை வந்து அந்த கொடிமரத்தை குழிக்குள்ளே இறக்காமல் நின்றுட்டுருக்குது. அப்போ அவனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. சாத்துறான். யானை வந்து அந்த கொடிமரத்தை அதுக்குள்ளே நடாமல் அப்படியே சத்தம் போட்டு பிழுறுது. அப்போது எல்லோரும் நினச்சிட்டாங்க என்னென்னா யானைப்பாகன் மாதிரி நினச்சிட்டாங்க யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, இனி இதுக்கிட்ட இருந்தால் ரொம்ப ஆகுதுன்னு அவனும் குதிச்சோர எல்லாம் தெரிச்சு ஓரக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யானையை அந்த மாதிரிலாம் இது பண்ணாமல் அந்த கொடிமரத்துக்கு அப்படியே கப்புன்னு கீழே வச்சுட்டு அந்த கொடிமரம் நட இருந்தாங்களே அந்த குழி, அந்த குழிக்குள்ளே வந்து தன்னோட தும்பிக்கி விட்டு அப்படியே மெதுவாக தொலாவி டக்குன்னு மேலே தூக்குது. பார்த்தா அதோட தும்பிக்கையால் அதுக்குள்ளே இருந்த பூனைக்குட்டியை வந்து மேலே தூக்கியிருக்குது. என்னென்னா யானைக்கு வந்து அந்த குழிக்குள்ளே பூனைக்குடி இருக்கிறது பார்த்துருச்சு. அது வந்து அந்த கம்பத்தை நட்டோம்னா பூனைக்குடிக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அன்பால் பிரியத்தால் அதை நடாமல் தன்னை அடித்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக இருந்திருக்குது. அதை வந்து இந்த மனுஷனுக்கு புரிஞ்சிக்காமல் அதை தப்பாக நினச்சிக்கிறாங்க. இப்போது இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாமளும் இப்படி தான் யாராவது ஒன்று செஞ்சோம்னா அதை உடனே தப்பாக நினச்சிட்டு இது தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிப்போ நம்மளே முடிவெடுத்து செயல்பட்டுறோம். அப்படி தப்பாக எப்போவுமே முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.